ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 25:15. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தாவீது தன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நிற்கிறத பார்க்க முடியும். இதே போலதான் சொல்றேன். சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைனால சிக்கியிருப்பாங்க, வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைனால சிக்கியிருப்பாங்க, வாலிபத்தில் உண்டாகிற சில பிரச்சனைல சிக்கியிருப்பாங்க, சில போராட்டங்கள்ல சிக்கியிருப்பாங்க. ஆனால் விடுதலை இல்லாமல் புலம்பிக்கிட்டு வெளியே சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளேயே குமரிக்கிட்டு இருக்க எத்தனையோ பேர். அதான் சொல்கிறாரு, என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்குது. என் இடுக்கண்களுக்கு நீங்களாக்கிவிடும். என்ன சொல்கிறாரு, என் இருதயம் எல்லாம் நொறுங்கி போயிருக்குது. என் இருதயத்தில் வியாகுலம் பெருக்கு. என் அன்பு மகளே, மகனே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைனால் நிறைந்து இருக்கிறீங்களா? போராட்டத்தில் நிறைஞ்சிருக்கிறீங்களா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? கலக்கத்தோடு புலம்பலோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க பார்க்க வேண்டியது தேவனுடைய சமூகம். யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, எங்கேயும் பேச முடியல, அழுகையோடும் கண்ணீரோடும் நிற்கிறீர்களோ? கலங்கி போயிருக்கீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நீங்க அவரை நோக்கி பார்க்கணும் இல்லையா? ஒரு தேவைக்குன்னா யாரையோ போய் கேட்குறீங்க, ஒரு காலேஜ் அட்மிஷனுக்கு போய் கேட்குறீங்க, இல்லை ஒரு லேண்டு வாங்கணுன்னா யாரையோ ஒருத்தரை போய் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சந்திக்கிறீங்க, யாரையோ ஒருத்தரை போய் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் எல்லா நேரமும் நமக்கு நல்ல ரிசல்ட் வர்றதில்லை. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி உங்கள் உபத்திரவத்தில், உங்கள் கஷ்டத்தில் நீங்கள் போய் கேட்கும்போது நிச்சயம் அவர் உதவி செய்வார். அவர் கைவிடவே மாட்டார். அவர் கட்டாயமாக உதவி செய்வார். அவர்தான் அங்கே தாவீது அதை எழுதுறார் பாருங்க. என் கண்கள் எப்போதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது சொல்றாரு. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, என்னை சுத்தி என் சத்துருக்கெல்லாம் எதிராக இருக்கிறான், ரொம்ப போராட்டமா இருக்கு, இடுக்கனா இருக்கு, கலக்கமா இருக்கு, வியாகுலமா இருக்குது. ஆனா என் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. என் கால்களை வலைக்கு நீங்களாக்குகிறவர் அவரே. சத்துரு வலையை போட்டு சிக்க வச்சுட்டான். அந்த வலையை நீக்கி போடுகிறவர் கர்த்தர் மாத்திரமே. வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சிக்கல்களையும் அவர் அறுத்தறிவார். அத்தனை கலக்கமான சூழ்நிலையை அவர் மாற்றி போடுவார். வியாகுலங்களை மாற்றுவார், புலம்பல்களை மாற்றுவார், கஷ்டங்களை நீக்குவார், வியாதி பலவீனங்கள் நீக்குவார். எல்லாம் சிக்கி போயிருக்கிறீங்களா? கடன் பாரத்தில் சிக்கலாயிட்டீங்களா? கர்த்தர் உங்கள் சிக்கல்களை எல்லாம் நீக்கி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக எங்கள் கண்கள் உமக்கு முன்பதாய் நிற்பதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள் என்ன சிக்கல் இருக்கிறாங்க, என்ன கஷ்டத்தில் இருக்காங்க தெரியல, என்ன வியாகுலத்தில் இருக்காங்க தெரியல. இந்த நேரத்தில் அதை கேட்கிற யாரானாலும் சரி, அவருடைய சிக்கல்கள், வியாகுலங்கள், போராட்டங்கள், கலக்கங்கள் எல்லாம் நீங்களாக்குவீராக. இப்பொழுதே ஒரு சமாதானம் பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாவதாக என்று சொல்லுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.